Uh, Good morning, friends. This is Satyanarayanan from OTG Garden Group. நான் ஒரு 3-4 மந்த்ஸாக உடம்பு சரியில்லை, அதனால் என்னோடய கார்டனுக்கு வர முடியல. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காளான் செடிகள், களை செடிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புல் எல்லாமே அப்படியே மண்டி போன மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கார்டனை திருப்பி நான் ரிவைவ் பண்ணி எடுத்து அப்டேட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே நான் செடிங்களுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுறதுக்கு ஆள் வச்சுருந்தேன். அவங்களுக்கு அந்த கார்டனிங் நாலேஜ் அந்தளவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நிறைய களை செடிகள் புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு தான் நான் கார்டனை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே ரேண்டமாக பாருங்கள், எல்லாத்துலேயுமே அந்த தேவையில்லாத செடிங்க, அப்புறம் இந்த முள் செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்குது. ஸோ 4 மந்த்ஸ் மேக்ஸிமம். ஆகஸ்ட் மந்த் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வரவே முடியல, பெட் ரிட்டனாக இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும், கார்டனர்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னால் கார்டன் ஒர்க்கே அது பண்ண முடியும். இந்த கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், நான் அந்த டேபிள் ரோசஸ்லாம் வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக புல் தான் இருக்குது. அப்புறம் நிறைய அடினியம் செடிங்க இது ஃபுல்லாகவே அடினியம்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பியூட்டிஃபுல் கலர்ஸாக இருந்தது. ஆனால் இதில் எல்லாத்தையும் தாண்டி இந்த புல்லுங்க, கோரப்புல் தான் நீட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் அதுக்கு போகிற சத்தெல்லாம் செடிக்கு போகாமல், அது பண்ணாமல், பூவும் பூக்காமல் ஏதோ 1-2 பூ தான் ரேராக பூத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாமும் கிளியர் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இந்த கார்டனில் ஃபுல்லாக கிளியரிங் ஒர்க்கே நிறைய இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்க என்னோடய கார்டன் அப்டேட்ஸ். ஓகே, ஷுர் ஐ வில் கம் பேக் டு யூ. நிறைய கார்டனிங் போஸ்ட் இனிமேல் போடுறேன். ஹாப்பி கார்டனிங்.